இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கருப்பரிசி, சிறுதானியங்கள், நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், ப்ளூபெர்ரி, சியா சீடு, பூசணி விதை, முளைக்கட்டின பயிறு, நடைப்பயிற்சி, யோகா, மெடிடேஷன், வேற என்னது, ப்ரோட்டீன் பவுடரு, ஜூஸு, இதெல்லாம் இப்போ எல்லாருமே இதான் பண்ணிகிட்ருக்காங்க. வெந்தயம், கருஞ்சீரகம், முளைக்கட்டின பயிறு, சிறுதானியங்கள், குதிரைவாலி, இந்த மாதிரி தானே எல்லாருமே இந்த மாதிரி தானே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்ட பிறகு கூட யாருமே இந்த மாத்திரை நடத்தலையே, யாருக்குமே மாத்திரை நடத்தல, யாருமே இன்சுலின் குறைக்கலையே, யாருக்கும் வெயிட்டும் குறையிலையே. ஏன்? இந்த உணவெல்லாம் தப்பு இல்லை, எல்லாமே கரெக்டான உணவு தான். ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறாங்க சிலவங்க, இந்த உணவெல்லாம் தப்பு கிடையாது, உணவெல்லாம் கரெக்டு தான். அப்படி இருந்தப்பறம் ஏன் மாத்திரை யாரும் நடத்தல, யாருக்கும் இன்சுலினும் குறையில்லை? ஏன் அப்படி? நல்லா கேட்டுடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இதை நடத்த முடியும், வெயிட்டும் குறைக்க முடியும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் ரோட்டில் போய் ஓடணும்னு சொல்லலை. வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப 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 ஈஸி. நம்ம செய்ய வேண்டியது நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ் டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல உள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட் டக்குன்னு குறையும். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த அடி வெயிட்டு கொழுப்புனால இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுலேயே என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். ஸ்டே டியூன்.